ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்டில் நீங்கள் வந்து குரூப் 2A என்ன சிஸ்டர் படிக்கிறீங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களோட டெய்லி பிளான் என்ன, நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன படிக்கிறேன், என்ன மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த குரூப் 2A எந்த ஒரு டெஸ்ட் பேட்சும் நான் ஜாயின் பண்ணலை. ஏன்னா நம்ம இந்த SGT எக்ஸாம் எழுதிட்டு அந்த டிப்ரெஷன்லேயே கொஞ்சம் இருந்தோம் இல்லையா. ஸோ நிறைய யூடியூப் சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம திடீர்னு போய் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு டெஸ்ட் பேட்சுமே வந்து ஜாயின் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ஸில் நிறைய லைவ் டெஸ்ட்லாம் நடக்கும் இல்லையா, அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு லெசன்ஸ் வந்து இன்றைக்கி படித்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக யூடியூப்பில் வந்து ஏதாவது லைவ் டெஸ்ட் அந்த மாதிரி ஒன்லைனர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன படிக்கிறேன், என்னோடய பிளான் என்ன அப்படின்றத மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி படிக்கிறதுக்கான மெட்டீரியல் இருக்குது, நான் வந்து ஒரு பிளான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது என்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்ன சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்ருக்கேன் அதை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் கூட நேற்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்மளால் நினச்சா ஒரு நாளைக்கு 10 hours கூட படிக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு 8 hours ஆகுது நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ஒரு வேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 2A வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து லாங்குவேஜ், அதுக்கப்புறம் மேக்ஸ், இது ரெண்டும் ரொம்பவே முக்கியம், எல்லாருக்குமே தெரியும். இதில் மேக்ஸில் என்னென்ன டாபிக் அப்படின்றத பார்த்திங்கன்னா LCM, HCF, அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரிப்போசிஷன், பர்சன்டேஜ், அளவைகள், 2D, அதுக்கப்புறம் 3D, APGP, சிம்பிளிஃபிகேஷன், சராசரி மற்றும் நிகழ்தகவு, பகடை, புதிர்கள் மற்றும் வயது கணக்குகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து நான் வேர் டு ஸ்டடி, மேக்ஸுக்கு என்ன படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் யூடியூப்லேருந்து எடுத்தது மட்டும்தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த மேக்ஸில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து LCM, HCFக்கு அடுத்து என்ன படிக்கணும், அந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் வரிசையாக வந்து நோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸுக்கு இப்படி தான் வந்து அந்த டாப்பிக்கை எழுதி வச்சுக்கிட்டு படிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் அதே மாதிரி டெய்லி ஒரு டாபிக், இது ரெண்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 1, 2. அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து SGTக்கு நம்ம படித்தது தான் இது எல்லாமே. ஸோ நம்ம ஒரு தடவை பார்த்தா போதும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு 5 டாபிக் வந்து இப்போ ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இனிமேல் பார்க்கணும். அதனால தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து எதுலேருந்தெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை 1, 2 அப்படின்னு சொல்லி தனியாக திருப்பியும் நம்பர் வந்து போட்டிருக்கேன். தமிழில் வந்து நம்ம 6th to 12th வரையும் படிக்கணும். அதில் வந்து 6th to 10th வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் படிக்கணும். ஓல்டு புக்கில் வந்து சிலபஸில் கவர் ஆகிற டாபிக், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஓல்டு புக் கண்டென்ட் வந்து கவர் ஆயிரும். 11th 12th வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் வந்து நான் படிக்கலை, நியூ புக் தான். அதில் வந்து நிறைய யூடியூப் சேனலில் 11th என்ன படிக்கணும், 12th என்ன படிக்கணும், சிலபஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக் ஒமிட் பண்ணிவிட்டு எது தேவையோ, சிலபஸில் எது கவர் ஆகுதோ அதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 11th 12th வந்து தமிழ் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நிறைய பேர் படித்து முடிச்சிருப்பாங்க இந்நேரம். நான் வந்து படிக்காதவங்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். என்னால் வந்து ஃபுல் புக் கவர் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள், நிறைய சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். இப்போ 11th வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிறைய சேனலில் வந்து போட்டிருக்காங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து நான் தமிழுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா டெய்லியும் வந்து 6th to 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஓல்டு தான் இன்னும் படிக்கலை. ஸோ அதுக்கு வந்து நான் என்கிட்ட ஓல்டு புக் இல்லை, அதுக்கு வந்து ஒன்லைனர் தான் நான் பார்த்துட்ருக்கேன். அதுவுமே நிறைய யூடியூப் சேனலில்
6th ஓல்டு புக் அப்படின்னு டோட்டலாகவே 3 டேர்மையுமே கவர் பண்ணி ஒரே வீடியோவாலாம் மேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஓல்டு புக் வந்து பார்த்துட்ருக்கேன். அப்புறம் நம்ம நியூ புக் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக 6th படிச்சிடணும், நாளைக்கு 7th அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து தமிழ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸ் வந்து டெய்லி ஒரு டாபிக் வந்து பார்த்துடணும், ஒரு 2 hours அப்படின்னு சொல்லி அதை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் வந்து எல்லாருமே 10th வந்து ரொம்ப முக்கியம், சோஷியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஜாகிரஃபிலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெசன்ஸே படிக்க தேவையில்லை, அந்த 10th இருக்க அந்த லெசன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாலிட்டியும் பார்த்திங்கன்னா 10th அதுக்கப்புறம் 12th இருக்குது. 10th லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 10th வந்து கவர் பண்ணிவிட்டு 12th போகும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு 10th சோஷியல் சயின்ஸ் நம்ம ஏற்கனவே எஸ்ஜிடிக்கு படிச்சிருக்கோம், கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எந்த ஆர்டர் படி நான் இது பண்ணுறேன்னா பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இந்த ஆர்டர் படி தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன அகாடமி வந்து ஃபாலோ பண்ணுறேன் யூடியூப்பில் அப்படின்னா, இந்த லோகேஷ் பிரதி அகாடமி, அதில் வந்து இன்னும் ஒரு 50 days வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டைம் டேபிள் போட்டு ஸ்டடி பிளான் கொடுத்து அவங்க லைவ் டெஸ்ட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்லேயுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த லைவ் டெஸ்ட்டும் நான் வந்து அட்டன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷோபா அகாடமி, துரோணா அகாடமி இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா ஜிஎஸ்சில் வந்து அவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க 43 லெசன்ஸ், இவங்க வந்து 86 லெசன்ஸ் நினைக்கிறேன், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த நம்ம இப்போ ஆல்ரெடி இந்த சேனலில் நான் இந்த அகாடமியில் பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் இல்லாத லெசன்ஸ் ஏதாவது இதில் கவர் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் 1 மார்க்கு அந்த மாதிரி படிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து 1 ஸ்டார்ட் ஆகுது, August 1. ஸோ 31 days இருக்குது. செப்டம்பரில் ஒரு 10 days மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா மொத்தம் 41 நாள், கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் இன்னும் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதனால் டெய்லியும் வந்து மேக்ஸ் 1 டாபிக் கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி டெய்லியும் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துக்கோங்க. நிறைய யூடியூப் சேனலில் அதே மாதிரி டெலகிராம் சேனலில் வந்து லிங்க் கொடுத்து அதில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய யூடியூப் சேனல்லையே நமக்கு எல்லா கண்டென்ட்டுமே கிடைக்குது, எல்லா மெட்டீரியலுமே இருக்குது. அதே மாதிரி டெய்லியும் மேக்ஸ் 1 டாபிக் பாருங்கள். அதுக்கப்புறம் 6th to 10th தமிழ், இன்னைக்கு 6th ரிவிஷன், நாளைக்கு 7th ரிவிஷன், 8th வேணால் ஒரு 2 days அந்த மாதிரி எடுத்து அதையும் சைடில் படிச்சுக்கோங்க. நம்ம இன்னும் 11th 12th கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்போம் இல்லையா, ஸோ 11th 12thலையுமே டெய்லியும் ஒரு 2 lessons 3 lessons அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனல் டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதிலலாம் எடுத்தோன்னே 6th அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 11th வந்து ரொம்பவே பின்னாடி இருக்குது. ஆல்ரெடி படித்து முடித்தவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக. நம்ம இன்னும் 11th சரியாக டச் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு 11th 12th தமிழை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டெஸ்ட் பேட்சில் உள்ளதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து 11th வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க சொல்லியிருக்க அந்த டேட் படி நீங்கள் 11th 12th படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 6th சொல்லியிருக்காங்க, நம்ம 6th ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓல்டு தமிழுக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஆனால் 11th 12th இப்போவே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இந்த 1 வீக்லேயே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள், முடியும். நிறைய சிலபஸ் வைஸ் நம்ம வந்து ஒமிட் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்மளால் 1 வீக்கில் படிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி டெய்லி மேக்ஸ், டெய்லியும் ஒரு தமிழ் ரிவிஷன், அப்புறம் 11th 12th, அப்புறம் ஜிஎஸ்சில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக படிங்க. பாலிட்டி இந்த ஆர்டரில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஐஎன்எம், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொரு ஆர்டராக. இப்போ பாலிட்டினா அதில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், என்னென்ன லெசன்ஸ் அந்த மாதிரி படிங்க. அப்புறம் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டோட்டல் லெசன்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதிலிருந்து தான் நான் படிச்சுட்ருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சில சயின்ஸ் 10th எது இம்பார்ட்டன்ட், 9th எது இம்பார்ட்டன்ட் தனியாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து லைன் பை லைன்லாம் படிக்க கிடையாது. ஒன்லைனர், அதுக்கப்புறம் புக் பேக் இந்த மாதிரி தான் சயின்ஸுக்கு வந்து படிக்கிறேன். ஆனால் வந்து டெய்லி வந்து சயின்ஸ் நான் படிக்கலை, ஒரு 2 days ஒன்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சயின்ஸை நான் பார்த்துட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து ஒரு 19 அதிகாரங்கள் படிக்கணும் இல்லையா, அது ஒரே பிடிஎஃப்ல வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன், அதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிடிஎஃப் லிங்க் வேணால் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை ஃபுல்லாகவே படிச்சிங்க அப்படின்னா அந்த 19 அதிகாரமும் வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் குரூப் 2-2ஏக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ்டிடிக்கு வந்து ரொம்பவே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தோம் இல்லையா, என்ன தான் வந்து நம்ம பிளான் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினச்சி படித்தாலும் மைண்டு போய் அங்கேயே தான் நிற்கிது. என்ன நடக்குமோ, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரியே ஒரு திங்கிங்லேயே இருக்குது. அப்போ நம்ம போட்ட அந்த எஃபர்ட் வந்து முழுமையாக இப்போ போடவே முடியல. அப்போ வந்து தூக்கமே வராது, கண்டினியூஸாக படிக்கணும் 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 அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து படிக்கணுன்ற கட்டாயத்துக்கு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, இஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரில, பட் இருந்தாலும் நம்ம அந்த சுச்சுவேஷனை கடந்து போய் தான் ஆகணும். என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், இது வந்து என்னோடய ஐடியா. நான் வந்து எந்த டெஸ்ட் பேட்சும் வந்து ஜாயின் பண்ணலை. நான் யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்து அதிலிருந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்காக ஒரு ஐடியா வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் நான் படிச்சுட்ருக்கேன். இது ஒரு வேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை, உங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நான் அதை தான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக அதே படிச்சுக்கோங்க. நான் யாரையுமே வந்து இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லவே இல்லை. இது என்னோடய பிளான், நான் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் படிக்கிறீங்க, என்ன டெஸ்ட் பேட்சில் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் என்கிட்ட கொஷின் கேட்டதுனால நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.